பரிசுத்த நாமத்திற்கு நன்றி செலுத்தும்படியாக காட்ஸ் ஐ டிவி சேனலுக்கு நான் நன்றிகளை ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் ஒரு சின்ன ஒரு சாட்சியை நான் சொல்லி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சாட்சியை சொல்லிவிட்டு ஒரு பாடல் பாடுறேன். ஏன்னா தேவன் எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்தாருங்கிறத சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. 2022 பெரிய ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் நாங்கள் போய் எல்லா கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணோம். வீட்டுக்கு போனோன்னே என்னோடய ஒய்ஃபுக்கு ஆல்ரெடி ஒரு கட்டி இருந்தது. என் ஒய்ஃபுக்கு இங்கே இந்த இடத்துல இருந்தது. அன்னைக்கு போயிட்டு நான் இந்த விசனை குறித்து என் ஒய்ஃபுக்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த இரவு எப்படி நீங்கள் அதை செய்ய போகிறீங்க அப்படி சொல்லி கேட்டாங்க. இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு பாதையாச்சு, இதை எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படி சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் அதை குறித்து சொன்னேன், ஆண்டவர் ஒரு காரியத்தை செயல்படுத்துகிறாருன்னா அதை சரியாக செய்வார் அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன். எனக்கு ஆண்டவருடைய தரிசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 19-20, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலும் ஞானஸ்தானம் கொடுங்கள். இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு அடிக்கடி என்கிட்ட பேசிட்டே இருந்தார். அந்த விசனும் இந்த தரிசனமும் எனக்குள்ளே இருந்த தரிசனமும் ரெண்டும் ஒன்றா இருந்தது. அப்போ அன்னைக்கு இரவு என்னோடய ஒய்ஃபுக்கு இந்த கட்டி அவங்களுக்கே தெரியாது, திடீர்னு அந்த கட்டி உடஞ்சி வெளியே ஒரே பிளட்டாக வந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கு இப்போ இந்த நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய சோதனை. நான் ஊழியத்துக்கு போகணுமா, என் ஒய்ஃபை பார்க்கணுமா அப்படின்ட்டு. என் ஒய்ஃப் டாக்டர்கிட்ட வேலை செஞ்சுட்ருக்குறாங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. டாக்டர் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, இதை நம்ம செக் பண்ணிவிடுவோம் சொல்லிவிட்டு செக் பண்ணாக்க, அங்கே லோக்கலில் இருக்க ஒரு ஸ்கேன் சென்டரில் போய் செக் பண்ணோம். செக் பண்ணால் அவங்க சொன்னாங்க, இது கேன்சர் கட்டியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, டவுட்டுக்கு என்ன பண்ணோம்னா அங்கே ஒரு செக்கப் பண்ணோம். அங்கே செக் பண்ணோம், ஒரு 99% அது கேன்சர் கட்டி தான் அப்படி சொல்லி சொன்னாங்க. சொன்னோன்னே எல்லாத்துக்குமே பயம். 2 குழந்தைங்க இருக்காங்க, சின்ன சின்ன குழந்தைங்க. எனக்கு மட்டும் பயம் இல்லை, ஏன்னா நான் ஆண்டவர் மேலே அவ்வளோ விசுவாசம் வச்சுருந்தேன். ஆகையால் எனக்கு ஒரு பயம் இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு, நான் ஆண்டவரே நீங்கள் இதை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்காக நான் புறப்பட்டுருக்கிறேன், நான் கால் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் டாக்டர் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் வாங்க நம்ம போயிட்டு அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் போய் நம்ம செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செக் பண்ணோம். அங்கே பார்த்தோன்னே டாக்டர் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அம்மா நீ சின்ன பொண்ணாக இருக்கிற, இது கேன்சர் தான்மா உனக்கு அப்படி சொன்னோன்னே அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்தோடனே என்கிட்ட வெளியே சொன்னாங்க, சொல்லிட்டு அழுதாங்க, பயப்பட வேண்டாம், ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். கூட சீக்கிரத்தில் அது சரியாகிடும் அப்படி சொல்லி சொல்கிறேன். அங்கேயும் செக் பண்ணாங்க, எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன், அதுலேயும் கேன்சர் தான் அப்படின்னு வந்துச்சு ரிசல்ட்டு. எல்லா ரிசல்ட்டுமே என்கிட்ட இருக்குது. அங்கேயும் கேன்சர் தான் வந்தது. வந்த உடனே எல்லாம் பயந்து போயிட்டாங்க. திரும்ப நாங்கள் மெட்ரோலைட் மூலயமா அடுத்து ஒரு மீட்டிங் வச்சோம் ரெடில்ஸில். பாஸ்டர் எலியா அவங்கள்ட்ட தான் நான் சொன்னேன், ஏன் அந்த மாதிரி ஒய்ஃபுக்கு கேன்சர் சொன்னாங்க, நம்ம ஜோமோனு இந்த காரியத்துக்காக அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, ஒரு எங்களுடைய மூத்த போதகர் மெட்ரோலைட்டில் அவர் பிஷப்பாக இருக்கிறாங்க, அவங்க சொல்லும் பொழுது எல்லாம் சேர்ந்து ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணிவிட்டு நானும் மீட்டிங் முடித்து வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனதுக்கு முன்னாடி திரும்ப என்ன பண்ணாங்க, ரொம்ப பிளட்டு வர ஆரம்பிச்சது. அவரோட சரீரத்திலேருந்து ரொம்ப பிளட்டு வர ரொம்ப வேதனையாக இருந்தது. எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அது வரைக்கும் நான் மாத்திரம்தான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் எங்கே போனாலுமே. என் ஒய்ஃபு என் கூட வரமாட்டாங்க. அப்போ நான் ஒரு நாள் இரவு கை பிடிச்சி சொன்னேன், நீ என் கூட ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி நீ என்ன ஒப்புக்கொடு, ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு, 2 பேருமே எங்கே போனாலும் சேர்ந்து ஊழியம் செய்யணும் அப்படி சொல்லிட்டு ஒப்புக்கொடுமா, ஆண்டவர் உன்னை என்ன பண்ணுவார், சுகப்படுத்துவார் அப்படி சொல்லி சொன்னேன். அன்னைக்கு இரவு நாங்கள் 2 பேருமே கரங்களை பிடித்து ஆண்டவர் சமூகத்தை அவங்களும் தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. நான் எங்கே போனாலும் அவரோட கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அன்று இரவே ஆண்டவர் ஒருவேளை அற்புதம் செஞ்சுருக்கலான்னு நான் நம்புகிறேன். நான் அவங்க என்னைக்கு என் கூட வரேன்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்தாங்களோ அன்னைக்கே ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதம் செஞ்சுருக்கிறாங்க. இருந்தாலும் எங்கள் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, மறுபடியும் ஓமந்தூரில் போய் ஒரு செக்கப் பண்ணிடலாம் அப்படி சொல்லி ஓமந்தூர்லேயே ஒரு செக்கப் பண்ணோம். போயிட்டு அங்கே ஓமந்தூரில் செக்கப் பண்ணுற அன்னைக்கு நான் சொன்னேன், அன்னைக்கு காலையிலே அந்த ரிசல்ட்டை சொன்னேன், மேம் இது ஆண்டவர் சுகப்படுத்திட்டாங்க, நேற்று நைட்டே என்ன பண்ணிட்டாங்க, சுகப்படுத்திட்டாங்க, இது கேன்சர் கட்டியே கிடையாதுன்னு சொல்லி சொன்னேன். நான் சாதாரண கட்டி தான், டேப்லெட்டில் சரியாயிடும் சொல்லிடுவாங்க அப்படி சொன்னேன். அப்போ எங்கள் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இத்தனை படிப்பு படிச்சிருக்கிறோம், இத்தனை செக்கப்பும் பண்ணிட்டாங்க, இதை காட்டிலும் உங்களோட நம்பிக்கை உங்களோட விசுவாசம் பெருசா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க இந்து தான் டாக்டர் அவங்க. அப்போ நான் சொன்னேன்,
என்னை படைத்தவர், என்னை உருவாக்கினவர், என்னை நடத்திக்கிட்டு இருக்கிறவர், அவர் பெரியவர், நம்மளை காட்டிலும் பெரியவர் சொல்லி சொன்னேன். அப்போ அன்னைக்கு அவங்களுக்கும் எனக்கு ஒரு சின்ன டார்கெட்டு, ஒரு வேளை இது ஆப்போசிட்டாக உங்கள் வார்த்தைக்கு மீறி நடந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் பைபிளை என்ன பண்ணுறேன், தூக்கி வச்சுட்டு நான் போயிடுறேன், வெளியே போயிடுறேன் அப்படி சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், இது ஒரு வேளை எனக்கு சாதகமாக நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்குறேன் அப்படி சொன்னாங்க. ஒரு முறை எங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் வரணும் அப்படி சொன்னாங்க. அப்போ அவங்க டாக்டர் சொன்னாங்க, சரி சரி சார் சொல்லிட்டாங்க. சரின்னு 11 நாள் கழிச்சு ரிசல்ட் வருது. வீட்டில் அம்மா குழந்தைங்க எல்லாமே பயந்துட்டுருக்குறாங்க. எனக்கு மட்டும் ஒரே சந்தோஷம். நான் பாட்டு பாடிட்டு ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என் ஒய்ஃபு கேட்டாங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு அன்பே கிடையாதா எனக்கு என் மேலே அப்படி சொல்லி. நான் சொன்னேன், அன்பு இருக்குமா, நான் ஆண்டவர் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கிறேன். என்னைய குறித்து நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்னங்க நீங்கள் ஆண்டவர்கிட்டே இருக்கிறீங்கன்ட்டு. இல்லை இன்றைக்கி ரிசல்ட் வர போகுதுங்கன்ட்டு. நான் தான் அன்றைக்கே சொல்லிட்டேனே, செக் பண்ணுற அன்றைக்கே சொல்லிட்டேன், ரிசல்ட் பாஸ்ன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு. டாக்டர் எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணோடனே டாக்டர் சொன்னாங்க, சார் உங்கள் வாய்க்கு சர்க்கரை போடணும் சார் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேம் நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், நான் சர்க்கரை எனக்கு போடுறது இருக்கட்டும், நீங்கள் எப்போ வரீங்க எங்கள் சர்ச்சுக்கு அப்படின்னு சொன்னேன். சார் நான் உடனே வரேன் சார் சொல்லி உடனே வந்தாங்க. ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு அவங்கள நேராக கூட்டிகிட்டு நாங்கள் ஊட்டிக்கு போனோம். என்னுடைய தலைமை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனோம். அங்கே எங்கள் பாஸ்டர் அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க, அவங்களோட ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணாங்க. இன்னும் அந்த டாக்டர் சுதா இளங்கோ எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆவடியில் கிளினிக் வச்சுருக்கிறாங்க. முதல்ல நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா என் ஒய்ஃபும் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. இந்த சாட்சி அநேக இடங்களில் சொல்லும் பொழுது அநேக மக்கள் விசுவாசம் அடைந்து ஆண்டவருக்குள்ளே இன்னும் உண்மையாக போகிறதுக்கு இது வழிவாசலை தூண்டுகிறதா இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நன்றி.